ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வருகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது மோசடி பத்திரங்களை தடுக்கிறதுக்கு பதிவாளரே பார்த்தீங்க அப்படின்னா இனி ரத்து செய்யும் அதிகாரத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உரிமையாளரை ஏமாற்றி இனி சொத்தை பறிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க, புதிய விதிமுறைகள் எதெல்லாம் நடைமுறைக்கு வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மோசடி பத்திரங்களை பதிவாளர்களை ரத்து செய்யும் வகையில் தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2022 வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஸோ இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நடைமுறைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருந்தாங்க. உயர்நீதிமன்றத்தோட இந்த தடைக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. ஸோ இந்த வழக்கை பார்த்திங்க அப்படின்னா விசாரணைக்கு வந்து அப்போவே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நிலத்தின் உரிமையாளருக்கே தெரியாமல் மோசடியாக பத்திரங்களை தயாரித்து சொத்துக்களை பதிவு செய்யும் சம்பவம் அவ்வப்போது நடைபெறுகிறது. ஸோ இது நமக்கே தெரிஞ்சால் தான், அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சொத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த சொத்தை எனக்கே தெரியாமல் அவங்க மோசடியாக வந்து பத்திரங்கள் தயாரித்து அந்த சொத்தை அவங்க பேரில் வந்து எழுதிக்கிறது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மோசடி பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம அன்றாட நிகழ்வுகளில் நடக்கிற ஒன்றாகவே இருக்குது. மோசடி பத்திரம் என்பது சொத்தின் உண்மையான உரிமையாளரை ஏமாற்றி சொத்தின் மீது எந்தவித உரிமையும் இல்லாத ஒரு நபர், அதாவது ஒரு ஆள் மாறாட்டம் செய்து பத்திரப்பதிவு செய்து கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா காலகாலமாக இப்போ நிறைய பக்கம் நடந்துட்டு வருது. ஸோ இப்படி போலி மற்றும் மோசடி பத்திரப்பதிவுகளால் உண்மையான நில உரிமையாளர்கள் கடும் பாடுபட வேண்டிய நிலை இருந்து வருகிறது. அதாவது நிலத்தின் மீது உரிமை இருக்கும் உண்மையான உரிமையாளர்கள் நிலத்தை பறிகொடுத்து விட்டு நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஒரு கட்டாயமாக இருந்துட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்குகள் பல ஆண்டுகளாக நடக்கும் போதும் பல நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான உரிமையாளருக்கு சாதகமான தீர்ப்பு வரும் முன்பே அவர் இறக்கும் நிலை கூட ஏற்படுகிறது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது கோர்ட்டில் கேஸ் கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது பல ஆண்டுகளை வந்து இழுத்துட்டே போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நம்ம ஏதாவது கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கே அது சாதகமாக வரும். பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஸ் கொடுத்தவங்களே வந்து ஒரு இறக்கும் சூழ்நிலை கூட ஏற்படும். ஸோ அவங்களே இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கான சாதகமாக வந்து அந்த கேஸ் தீர்ப்பு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இது மட்டுமின்றி நீதிமன்றங்கள் நில மோசடி வழக்குகள் அதிகமாக நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கருத்து கணிப்பில். ஸோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதமாக பார்த்திங்கன்னா தமிழக அரசு மோசடியாக ஆள்மாறாட்டம், போலி டாக்குமெண்ட்டுகள் மூலம் சொத்தின் உரிமையாளருக்கு தெரியாமல் முறைகேடாக பதிவு செய்யப்படும் பத்திரப்பதிவுகளை மாவட்ட பதிவாளர்களை ரத்து செய்யும் வகையில் தமிழக அரசு சட்டம் கொண்டு வந்தது. இந்த சட்டம் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து 2022 வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தாங்க தமிழகத்தில். ஆனாலும் இதற்கு எதிராக பார்த்திங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க. ஸோ அதை வந்து நிறுத்தி வைக்க சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அதை உச்சநீதிமன்றத்துக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. இந்த 2022 நடந்த இந்த நீதிமன்ற வழக்கில் என்னென்னலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதற்காக 77A சட்டத்தில் திருத்தங்களை தமிழக அரசு கொண்டு வந்தது. இந்த சட்ட திருத்தத்திற்கு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளித்ததை அடுத்து கடந்த 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சட்டம் அமலுக்கு வந்தது. ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நீதிமன்றத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதை நிலுவையில் வச்சுட்டாங்க. இந்த சட்ட திருத்தத்திற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் மோசடி பத்திரப்பதிவுகள் தொடர்பாக ஆயிரக்கணக்கானோர் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையிலேயே பார்த்திங்கன்னா மோசடி பத்திரப்பதிவுகள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. இதனால் பல 100 கோடி ரூபாய் சொத்துக்கள் மீட்கப்பட்டு உரிமையாளர்கள் வசம் நிலம் ஒப்படைக்கப்பட்டது. மோசடியாளர்கள் செய்யும் தவறுகளுக்கு உண்மையான நில உரிமையாளர்கள் தங்களது நிலத்தை இழந்து நீதிமன்றத்தின் வாசற்படியில் ஏறி அலைவது தடுத்து நிறுத்தப்பட்டது. உடனடியாக அவர்களது நிலம் மீட்கப்பட்டது. இதனால் நில உரிமையாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இதற்கிடையே இந்த சட்டத்தை எதிர்த்து சிலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. ஸோ அப்போதான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? 100 கோடி சொத்துக்கள் மீட்கப்பட்டு பார்த்திங்க அப்படின்னா உரிமையாளர் வசமே வந்து நிலம் ஒப்படைக்கப்பட்டது. ஸோ இதனால் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் சிலர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கேஸை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஆகஸ்ட் மாதம் இதுக்காக தடை விதிச்சிருந்தாங்க. ஸோ மோசடி பத்திரங்களை பதிவாளரை பதிவு செய்யும் அதிகாரத்தை பார்த்திங்க அப்படின்னா தடை விதிச்சிருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் இதற்காக வாதிட்டனர். இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் மற்றும் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக கூறினர். தமிழக அரசின் இந்த மனு மீது விரைவில் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனு விசாரணைக்கு வந்து தமிழகத்திற்கு தீர்ப்பாக வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா மோசடியான ஏதாவது பத்திரப்பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை அந்த மாவட்ட பதிவாளரே பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுறதுக்கான அதிகாரம், அதாவது ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக அனைத்து மக்களுக்குமே, அதாவது நில மோசடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.